தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். நம்ம இந்த பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாரத்தோட கடைசி நாள் வந்தாச்சு. சனி ஞாயிறு வந்தாலே சிலருக்கு ட்ரேட்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும், சிலர் வந்து லாஸ் ஆகிருப்பாங்க, சிலர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து யார் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க லாஸ் பண்ணாங்கிறது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது நம்ம சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க ஏர்ன் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது, விஐபி சேனலில் எப்படி சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்லைடில் நம்ம எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ வந்து அந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம ரெக்கமெண்டட் ப்ரோக்கரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கவங்களும் சரி, நம்மளோட அஃபிலியேட் லிங்க் மூலமாக, அதாவது நம்ம ஐபியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ வந்து அதில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போது வீக்லி ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாகவே நான் வந்து இப்போ உங்களுக்காக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இது நேற்றே நான் ப்ளே பண்ணணும்னு நினச்சேன், ஸோ டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா FXTM ப்ரோக்கர் அண்ட் தென் கரன்சி பேர் வந்து USD அண்ட் நேம் வந்து என்னோடய நேமு. ஸோ வந்து க்ளோஸ்டு ட்ரான்சாக்ஷனு எல்லாமே, அதாவது நம்ம இந்த லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேட்ஸோட டீட்டெயில் ரிப்போர்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0.01 வச்சு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை ரிசல்ட்ஸும் 0.01 போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்து ஸ்டாண்டர்ட் லாட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ஓகே. நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீவரேஜ் வந்து 1:1000 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவராலாக $1308, அதாவது அரௌண்ட் 96,000 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டல் டெபாசிட் வந்து $10,000 பண்ணியிருக்கோம், 10,100 பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பேலன்ஸ் இப்போ வந்து 11,408 இருக்குது. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். நம்ம வந்து சில இது வந்து நம்ம கீழே போய், அதாவது நம்ம லாஸஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோன்னா இந்த கிராஃப் வந்து மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்டேபிளாக ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த கிராஃப் வந்து கிளியராக நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1709, 1700. நமக்கு ஒரு 2-3 ட்ரேட் லாஸ் ஆகிருந்துச்சு போன வீக்கோட சேர்த்து. ஸோ அதோட ரிப்போர்ட் இதில் காமிக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்டாக நம்ம ட்ராடவுன் பார்த்திங்கன்னா 0% ட்ராடவுன், அதாவது ஃப்ளோட்டிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மி, அதாவது 2%க்கும் கீழே தான் நம்மளோட ஃப்ளோட்டிங் எல்லாமே இருந்துச்சு. ஸோ வந்து பிரச்சனை இல்லாமல் ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். டோட்டலாக 21 ட்ரேட் எடுத்திருந்தோம். அதில் வந்து நம்ம எல்லா பொசிஷனுமே கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணிட்டோம். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக ஹோல்ட் பண்ணது 8 பொசிஷன், அண்ட் தென் லாஸ் வந்து ஒரு 3 லாங் ட்ரேட் பண்ணி. ஸோ வந்து அதிகபட்ச ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா $375, அதாவது 35 பிப்பு. மினிமம் வந்து நம்ம வந்து 10 பிப்பு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே ரேஷியோ வந்து 1:2, அதாவது நம்ம $1 லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து $2 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து ட்ரேட்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ராஃபிட் ரிசல்ட்ஸு. இது மட்டும்தான் ரிசல்ட்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நான் வந்து டீட்டெயில்டாகவே உங்களுக்கு அந்த MT4 இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து $1281, அதாவது லாஸ்ட்டு 3 மந்த்னு போட்டிங்க அப்படின்னா $1308 நம்ம வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட 3 சேனல் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பப்ளிக் சேனலு, அண்ட் தென் வந்து ஃப்ரீ சிக்னலு, அண்ட் வந்து விஐபி. இதில் வந்து யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், அண்ட் தென் இதுலேயும் யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து விஐபிஎஸ்எஸ், அதாவது நம்ம ரெக்கமெண்டட் லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து சிக்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கலாம். கோல்டு செல் அப்படின்னு சொல்லி ஸ்கேல்பிங் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த 1 ஹவர்லேயே அந்த ப்ராஃபிட் வந்து புக் ஆயிடுச்சு. அண்ட் தென் இது ஒரு சிக்னல் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஹிட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கணும்னு தேவை இருக்காது. நம்ம நார்மலாக
பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ராஃபிட் ரிசல்ட்ஸு. இது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் நம்ம மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த அக்கௌண்ட் மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு மைனர் அக்கௌண்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன அக்கௌண்ட்டை பெரிய அக்கௌண்ட் ஆக்கலாம் அப்படின்னு. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட்டாக ரன்னிங் வந்து ஒரு $10 ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு 1 வீக்லேருந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். பார்த்திங்கன்னா டெபாசிட் வந்து வெறும் $27 தான். ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு $60 ஏர்ன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம காப்பி ட்ரேடிங்லேயே இருக்குது. அதாவது இதை நான் வந்து போய் அப்படின்னு நினச்சி வெரிஃபை பண்ண நினைக்கிறவங்க நம்ம காப்பி ட்ரேடிங்கில் போயிட்டு கிரிப்சன் அப்படின்னு சர்ச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி இதில் ஃப்ளோட்டிங் பார்த்துருந்தோம், $10 ஃப்ளோட்டிங்கு. நம்மளோட சார்ட் வந்து கிளியராக இதில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை நான் காப்பி பண்ணுறதுக்கு யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க்கோடு தான் ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதை யாரும் ஃபாலோ பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸ் வேணும், இந்த மாதிரி ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுறத விட நீங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்குறத வச்சு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், ஃபாரெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம சேனல் தமிழ் ஃபாரெக்ஸ் நண்பர்கள். நம்ம வந்து டெய்லி சிக்னல்ஸும் கொடுக்குறோம் அண்ட் ஃபாரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் கிளியராக. ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் இதை விட தெளிவாக நம்ம வந்து நிறையா ப்ராஃபிட்டாக பார்ப்போம்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.